பிரிந்தவர்களுக்கு நன்றி, தனிமையை பழகிக்கொண்டேன். வெறுத்தவர்களுக்கு நன்றி, நேசிப்பதை குறைத்து கொண்டேன். ஏமாற்றவர்களுக்கு நன்றி, எதிர்பார்ப்பை குறைத்து விட்டேன். பழித்தவர்களுக்கு நன்றி, பலவீனத்தை உணர்ந்து கொண்டேன் என்ற உன்னதமான குணம் கொண்ட உத்தம ராசி கன்னிராசி. பாசத்தின் ஊற்று கன்னிராசி, நேசத்தின் பிணைப்பு கன்னிராசி, அமைதியின் சொரூபம் கன்னிராசி, கடல் கடந்து போகக்கூடியது கன்னிராசி, அனைவரையும் அரவணைப்பது கன்னிராசி, அனைவரையும் காப்பாற்றப்படுவது கன்னிராசி. என்னங்க வேணும்? நீ என்ன சொல்லணும் உங்களுக்கு? கொஞ்ச நாள் 1/5/2024 வரை அட்டமாவது குரு, அஷ்டமத்தில் குரு. செலவை குறைங்க, கொஞ்சம் செலவை குறைங்க. கணக்கு வச்சிருப்பீங்க, கணக்கு வச்சாலும் மாறி போயிடும் உங்களுக்கு. அங்கே இருக்கக்கூடிய நட்சத்திர அதிபதி மோசமான ஆள் உங்களுக்கு. அங்கே இருக்கக்கூடியவங்க நட்சத்திர அதிபதி, ஒரு ராசியில் நட்சத்திர அதிபதி கொஞ்சமாவது ரிலேட்டடாக இருக்கணும். ஒரு 5% இருக்கணும். உங்களுக்கு உத்தரம், அஸ்தம், சித்திரை 1 கையை கட்டி தான் போடணும். உங்களை கையை கட்டி போட்டுட்டே இருக்கணும். அப்படிப்பட்ட ராசி கன்னிராசி. இந்த நேரத்தில் அஷ்டமாபதி குரு வேறு நடக்குது இந்த வருஷம். ஒரு வருஷத்தில் சாமி என்னதான் தொழில் பண்ணுறது? குரு திசையில் புதன் புத்தி என்னை கொன்னுருச்சு சாமி. புதன் திசையில் குரு புத்தி சாப்பிட்டா அடிவேற சாச்சிருச்சு சாமி. ஆமாங்க, ஏற்கனவே 8ல் குரு நடக்கிறது. திசை குரு திசை, ராசியோ கன்னி, புதனுடைய ராசிநாதன். அப்போ அவன் பலசாலி புத்திசாலி, 2 பேரும் என்னைக்கு ஒன்று சேராதவங்க. அப்போ எப்படி இருப்பீங்க? அப்படித்தானே இருப்பீங்க. நான் சொல்கிறது சரியாக இருந்தால் ஃபோன் பண்ணுங்க, பாருங்க, கரெக்டாக இருக்கும். கன்னிராசிக்காரவங்களுக்கு குரு திசையில் புதன் புத்தி என்ன ஆகுங்கிறத கேளுங்க. நீங்களே வந்துடுவீங்க, ஜோசியராக வந்துடுவீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்ன கஷ்டப்பட்டு இந்த வாக்கு கேட்குறீங்க? எதுக்கு சான்றோர்கள் ஜோதிடத்துறையில் இருக்கிறவங்ககிட்ட ஏன் அப்படி நம்பிக்கையோட கேட்குறீங்க? வெறும் பரிகாரத்துக்கு மட்டும் இருக்கக்கூடாது, வெறும் சாங்கியத்துக்கு மட்டும் இருக்கக்கூடாதுங்க. சாங்கியத்துக்கு மட்டும் இருக்கக்கூடாது. ஒரு கிளைண்ட்டுக்கு நம்ம என்ன வகையில் அவங்களுக்கு நம்பிக்கையை ஊட்டணும், அந்த கிளைண்ட்டை எந்த முறையில் அவங்களுக்கு எடுத்து செயல்படுத்தணும், அப்படித்தான் ஊட்டணுமே ஒழிய எந்த சாங்கியத்தை சொல்லி எதையும் பண்ணக்கூடாது. அது அதர்மம். ஏற்கனவே தாங்க முடியல. நான் கோடை காலத்தை சொன்னேன், சிவாய நமக. அப்படிப்பட்ட கன்னிராசி நேயர்களுக்கு உங்க ராசிநாதன் 3க்கு 6 ராசிநாதன் நீச்சம், 3க்கு 6 ராசிநாதன் நீச்சம், ராகுவோட சேர்ந்திருக்காருங்க. அந்த சேர்க்க பரவாயில்லைங்க. புதன் திசையில் ராகு பற்றி இருந்தால் சூப்பராக இருக்கும். நண்பர்கள், உறவுகள், பழக்க வழக்கங்கள், தொழில்கள், பார்ட்னர்ஷிப்பு எல்லாமே நல்லாயிருக்கும். செயல்படுத்திய விதம் எல்லாமே நல்லாயிருக்கும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கன்னிராசி நேயர்கள். ரைட்டா? பணம் இருந்தால் உன்னை யாருக்கும் தெரியும், பணம் இல்லாவிட்டால் உன்னை யாருக்கும் தெரியாது. அது கன்னிராசிக்காரங்களுக்கு. இன்னும் அஷ்டமத்துக்கு செலவை குறைங்க, வருமானத்தை பிறக்குங்க. வருமானத்தை பிறக்க முடியாது தான், நான் ஒத்துக்கிறேன். தடுக்கிறது அவன் தானே. அப்போ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும்? கம்முன்னு இருக்கணும். சிவனேச செல்வனே, சிவபெருமானே, ஈசனே, சிவகாமி நேசனே, என ஈன்ற தில்லைவாழ் நடராஜனே. நம்பிக்கைக்கு நடராஜ், நம்பாதக்கு யமராஜ். அவ்வளோதான். கன்னிராசிக்கு இதை விட விளக்கம் என்ன வேணும்? இந்த மாதத்தை ஓட்டிருங்க. இந்த மாதம் மட்டும் இல்லை, ஏப்ரல் வரையும் அப்படித்தான் இருப்பீங்க. 1/5 காலரை தூக்கி விட்டுட்டு என்ன செய்யணுமோ வாங்க, நம்ம பேசிக்கிறோம்.